தொல்லைகள் தாங்க முடியவில்லை. உங்களை கண்டிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சொந்தங்களாக இருக்கிறீர்கள், உங்களிடம் என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. இதுக்கும் கை தட்டுங்க. வந்திருக்க பெண்கள்லாம் அங்க ஒதுங்கி அந்த ஸ்கிரீன்ல படம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களை எல்லாரையும் இந்த பந்தல்ல உட்கார வச்சுட்டு நம்ம வெளியில உட்கார்ந்து பார்த்தா எவ்வளவு அருமையா இருக்கும். அதை நீங்க செய்ய மாட்டீங்க. மாநாட்டுக்கு வரணும்னா நேரா பூம்புகாருக்கு வரணும். நீங்க எல்லாம் காரைக்கால் போயிட்டு இங்க வரீங்க, எப்படி ஒழுங்கா இருப்பீங்க? இதுக்கும் கை தட்டுங்க. இந்த மாதிரி கை தட்டியே கண்டவனுக்கு கோஷம் போட்டு கொடி பிடிச்சு ஓட்டு போட்டு வீணா போயிட்டோம் சொல்றது எல்லாத்தையும் கை தட்டுங்க. இன்றைக்கு நமது சமுதாயத்தின் நிலைமையை பார்க்க வேண்டும். வரலாற்றுகளை பார்த்தால் கிபி கிமு என்று இருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று. இன்றைக்கு வன்னியர் வரலாற்றை பார்த்தால் ஐயா வருவதற்கு முன்பும் ஐயா வந்த பிறகும் என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும். ஐயா வருவதற்கு முன்பு என்ன இருந்தது? ஆண்ட சமுதாயம். ராஜேந்திர சோழன் படையெடுத்து கங்கை வரைக்கும் சென்று கங்கை கொண்டான், கடாரத்தையும் வென்றான். இந்திய நாட்டை ஆண்டிருக்கின்றான். பாயும்புலி பண்டாரவன்யன் ஈழத்தை ஆண்டிருக்கின்றான். பல்லவ மன்னன் தமிழகத்தை ஆண்டிருக்கின்றான். இதற்கு வரலாறுகள் உண்டு, கல்வெட்டுகள் உண்டு. இது மொழிவு முறை அல்ல, பொய் அல்ல. இன்றைக்கு மலேசியாவில் இருக்கின்ற வன்னியர்கள் 2 லட்சம் வன்னியர்கள் இன்றைக்கு வன்னியர் சங்க கொடியேற்ற வேண்டும் என்று டாக்டர் ஐயாவிடம் கேட்கின்றார்கள். எப்பையா நீங்கள் மலேசியாவுக்கு சென்றீர்கள் என்று கேட்டால், நாங்கள் ராஜேந்திர சோழன் காலத்தில் வந்த பூர்வீக குடி இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி உலகம் முழுவதும் அனைத்து மாநிலங்களும் வன்னியர்கள் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஆண்ட சமுதாயம் நம்ம நிலை என்ன ஆனது? வெள்ளக்காரன் இந்த நாட்டிற்கு வந்துவிட்டு சென்ற பிறகு, இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு, காங்கிரஸ் ஆட்சி காலம் வந்த பிறகு இந்த சமுதாயத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் என்ன பேர் வைத்தார்கள்? ஓட்டு போடுகின்ற ஜாதி, கொடி பிடிக்கின்ற ஜாதி, கோஷம் போடுகின்ற ஜாதி, சாராயம் வாங்கி கொடுத்தால் அடியாளுக்கு செல்லுகின்ற ஜாதி. இது காங்கிரஸ் காரன் வச்ச பேரு. அப்படியே திமுக காரன் அதையே பயன்படுத்தலாம், அண்ணா திமுகவும் பயன்படுத்தலாம். இந்த சுதந்திரத்திற்காக நாம் போராடவில்லையா? சுதந்திரம் கேட்டு போராடவில்லையா என்று பார்த்தால், சுதந்திரத்திற்காக போராடி சிறைக்கு சென்றவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான்.